திருப்பியும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்குமான ஒரு தேவை இருக்கு. ஆனால் இதற்காக நீங்க தனிப்பட்ட முறையில் உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவை என்ன என்பதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். நீங்க சொன்னாலே போதும், அவர் இன்னும் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து நான் சொல்றேன், எனக்கு கேட்காமே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறதுனால நமக்கு தேவையானது என்னது என்று பரலோகம் அறிஞ்சிருக்கு, அது கொடுக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கன்ஃபார்மா ஆண்டவர் செய்ய போறார் நமக்கு. ஆனா நம்ம பிரேயர் முழுக்க பாருங்க நம்மளை பத்தியே தான் ஓடுது, வேற எதை பத்தியுமே கவலை இல்லை. சில ஆட்கள் பாருங்க எழுப்புதல் ஜெபத்துக்கு போய் உட்காந்துருப்பாங்க, அங்க போய் அவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் மேல இருக்கிறவர் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்ணுவார். ஆனா இவங்க சோதராண்டவரே சோதராண்டவரே என் பொண்ணுக்கு எப்படியா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஆண்டவரே, சோதராண்டவரே சோதராண்டவரே என் பொண்ணுக்கு பிள்ளை இல்லை எப்படியா பிள்ளை கொடுத்துருங்க ஆண்டவர். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. அது ஒரு தாயோ தகப்பனுடைய இருதயம் அப்படிதான் இருக்கும். ஆனால் எங்க போனாலும் எதுக்கு எடுத்தாலும் இதே தான் ஜெப குறிப்பு. ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வந்தா உடனே அது ஒரு ஜெப குறிப்பு, இல்லை ஒரு ஊழியக்காரர் வந்தார்னா உடனே ஒரு ஜெப குறிப்பு, அங்கே போய் நிற்கிறது. எல்லா இடத்துலையும் இதே ஜெப குறிப்பு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், நான் செய்வேன். ஆனால் ஓன் ஜெபம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, தன்னை தாழ்த்தி எதுக்காக இருக்கணுமா? வழக்குக்காகவும் வாதுக்காகவும் இல்லை, தேசத்துக்காக, இந்த தேசத்துக்காக, இங்க இருக்கிற ஜனங்களுக்காக. உங்ககிட்ட எங்கிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பிரேயர் அதுதான்.